பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. நடிகை கௌதமி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட 7 வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தி வருகிறது. அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சென்னை மற்றும் மதுரையில் 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது குறித்த விவரங்களை வழங்குங்க. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல 125க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கதாநாயகியாக நடித்தவர் நடிகை கௌதமி. குறிப்பாக தனது சொத்துக்கள் தொடர்பாக மோசடி செய்யப்பட்டதாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல தனது சொத்து தொடர்பாக மோசடி செய்யப்பட்டதாக காவல் நிலையங்கள்ல புகார் அளித்திருந்தார். குறிப்பாக தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல தன்னுடன் உதவியாளராக இருந்தக்கூடிய அழகப்பன் என்பவர் தனது சொத்துக்களை நிர்வகிக்க பொது அதிகாரம் கொடுத்ததாகவும், அதன் பின்னர் அவர் அதனை தவறாக பயன்படுத்தி சுமார் 25 கோடி ரூபாய் அளவுல அவர் தனது சொத்துக்களை மோசடி செய்து விட்டதாக புகாரை அளித்திருந்தார். ஸ்ரீபெரும்புத்தூர்ல 46 ஏக்கர் நிலம் விற்பனை, அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர்ல 46, அதே போன்று சென்னையில பல்வேறு இடங்கள் என மொத்தம் 7 புகார்களை அவர் அளித்திருந்தார். இது தொடர்பாக அவர்கள் மீது, அழகப்பன் உட்பட அவர்கள் குடும்பத்தினர் மீது மொத்தம் 7 வழக்குகள்ல அவர் மீது வழக்கான பதிவு செய்யப்பட்ட நிலையில சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த மோசடி செய்தது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்து அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல தான் தற்போது அமலாக்கத்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் சென்னை உட்பட மொத்தம் 6 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர் 6வது அவென்யூல இருக்கக்கூடிய அழகப்பனுக்கு தொடர்புடைய இடம், அதே போன்று பல்வேறு இடங்கள்ல மதுரையில இருக்கக்கூடிய வீடு என மொத்தம் 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையே மொத்தம் 50க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் உதவியுடன் சென்று இது தொடர்பான சோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனையோட நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோதமாக ஏதேனும் இதுல பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.